அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? யார்ப்பா படிக்கிறீங்க? யார் படிக்கிறீங்க? புதுசாக படிங்கப்பா. யார்ப்பா படிக்கிறீங்க? புதுசாக யாரா படிக்கலாம்ப்பா, படிங்கப்பா. படிங்க. யாராவது புதிதாக யாரனா படிங்க. யாரும் படிக்கலையா? பீமா, ஃபாத்திமா, ஷானில் வேற ஏதாவது படிங்க. படிங்கப்பா. ஓகே சார், நான் படிக்கிறேன் சார். படிக்கலாம். 2024 வசந்த கால பட்டமளிப்பு விழாவின் போது கனடாவின் புகழ்பெற்ற மெக்கில் பல்கலைக்கழகத்தில் இருந்து சௌமியா சுவாமிநாதன். முதல்ல சொல்லி அவனை பத்தி MS சுவாமிநாதனுடைய பொண்ணு. ஓகேவா? வசனகரம் கனடாவுடைய பல்கலைக்கழகம் பேர் என்ன? மெக்கில் சார். பல்கலைக்கழகம், புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் மெக்கில். அவங்களுக்கு அவார்டு கொடு யாருக்கு? சௌமியா சுவாமிநாதன். சுவாமிநாதனுக்கு. அவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்? ஹூல துணை இயக்குனரா இருந்தாங்க. ஹூல சுவாமிநாதன் ஹூல இருக்காங்க. ரெண்டாவது தொற்று நோயை ஒழிச்சாங்க. அவங்க கொரோனா காலத்துல மிகப்பெரிய சேவையை பண்ணாங்க. புரியுதா இல்லையா? ஹூல துணை இயக்குனர். ஓகேவா? அது இல்லாம தொற்று நோய் வந்தது பார்த்தீங்களா, கொரோனா. அந்த தொற்று நோய்களை ஒழித்தாங்க. தொற்று நோய் பரவலை தடுத்தாங்க. அதற்காக இந்த பல்கலைக்கழகம் அவங்களுக்கு விருது கொடுத்துருக்குது. பரவலை தடுத்திருக்காங்க. அதற்கான விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பல்கலைக்கழகம், மெக்கில் பல்கலைக்கழகம் விருது கொடுத்தது. ரொம்ப முக்கியமான ஆளுமை MS சுவாமிநாதனுடைய டாக்டர். ஓகேவா? அவர் தான் இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தை. பசுமை புரட்சியின் தந்தை அவர். யாரு? MS சுவாமிநாதனுடைய மகள். முக்கியமான பாயிண்ட் இது மகள் ஆவார். ரெண்டாவது பாயிண்ட்டுமா, புகழ்பெற்ற நேபாளி மலையேறும் கமி ரீட்டா ஷெர்பா 29வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 29 முறை. உங்க பேர் என்ன? கமி ரீட்டா ஷெர்பா. கமி ரீட்டா. 56 வயது. 56 வயதுல 54 வயது. 54 வயதுல 29 முறை என்ன பண்ணிருக்காங்க? எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியிருக்காங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க. 29 முறை அடைஞ்சிருக்காங்க. பெரிய விஷயம். ஓகேவா? இந்தியர் ஒருத்தன் தான். அவன் பேர் தெரியுமா? இவங்க நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க. பச்சேந்திர பால் ஒருத்தர் தான். கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் உமன். ஆமா சார். அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும். பச்சேந்திர பால் இந்தியர், அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கணும். பச்சேந்திர பால் இந்தியர், இவங்களும் அதை பண்ணாங்க. அடுத்த பாயிண்ட்பா. கோல்டன் ஃபைபர் என்று அடிக்கடி அழைக்கப்படும் சணல் இந்தியாவில் குறிப்பிட்ட பொருளாதார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. தங்க இழை சணல்பா. சணல்லே சாரி எல்லாம் இருக்கு, காஸ்ட்லியா இருக்கும் தெரியுமா? சணல் இது பங்களாதேஷுடைய நாட்டினுடைய உயிர் நாளே இதுதான். பங்களாதேஷ் தெரியுமா? வங்கதேசம்.
அதனுடைய உயிர் நாடி. அந்த இணைதா போல இருக்கக்கூடிய ஸ்டேட் இது வெஸ்ட் பெங்கால். அங்கதான் அதிகமாக அடையுது. சொன்னல மேற்கு வங்கம். மேற்கு வங்கம் தான் சார். ஃபர்ஸ்ட் உற்பத்தியில வந்து ரெண்டாவது அஸ்ஸாம், மூணாவது பீகார் சார். உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால், அப்புறம் அஸ்ஸாம், அப்புறம் பீகார், அப்புறம் பீகார். அரேபிய கடலில் சுறாக்கள் மற்றும் கதிர்கள் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையில் இந்தியாவும் ஓமனும் சுறாக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. சுறா மீன்கள். இது மண்டபம் தெரியுமா? அங்கதான் ஆராய்ச்சி. நம்ம சபீர் கானுடைய ஊர் அது. ஓகேவா? சுறா மீன்கள் ஆராய்ச்சி. அது வந்து அந்த இந்தியாவும் ஓமனும் கூட்டு முயற்சி. 2 நாடுகள், இந்தியா ஓமன் 2 நாடுகள் கூட்டு முயற்சி பண்றாங்க. இந்தியாவும் ஓமன் கூட்டு முயற்சி. அது மண்டபம் தெரியுமா? ராம்நாட்டுக்கு மண்டபம். அந்த இடத்துல அதான் மன்னார் வளைகுடாதான் உயிரினங்களின் சொர்க்கம். அங்க வந்து அந்த ஆராய்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டுல மண்டபம் முக்கியம். சார் சொல்லுப்பா. சார் நான் டிராவலிங்ல இருக்கிறேன் சார், மதுரையில. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அட்டன் பண்ணிக்கிறப்பா. என்னப்பா? டிராவலிங்ல இருக்கிறேன் சார், நான் அப்புறமா ரெக்கார்ட் கிளாஸ் பாத்துக்கிறேன் சார். ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. பார்த்து பத்திரமா. அஸ்ஸலாமு அலைக்கும். எழுதிக்கோங்கப்பா. சுறா மீன்கள் ஆராய்ச்சி மண்டபம். அங்கதான் வந்து சென்ட்ரல் மரைன் அந்த சீக்ரின்னு சொல்லுவாங்க. அங்கதான் இருக்குது. முக்கியமான ஒரு அமைப்பு. அது அங்கதான் இருக்குது. அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கடல்வாழ் உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த ஆராய்ச்சி அங்க நடக்குது. ஆயிஷா தௌஃபிக். டெய்லி கிளாஸ் வரீங்களாமா? உங்க பேர்லாம் திடீர்னு புதுமையா இருக்குது. வரீங்களாமா கிளாஸுக்கு டெய்லி? ராஃபியா ஜகான். பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா மொதல் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். சௌமியா சுவாமிநாதன், இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதனுடைய டாக்டர். அவங்களுக்கு கனடா பல்கலைக்கழகம் விருது கொடுத்திருக்குது. 2வது உங்களுக்கு ரீட்டா, நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க 29 முறை எவரெஸ்ட் சிகரம். அதே மாதிரி பச்சேந்திர பால் இந்தியாவை சேர்ந்தவங்க ஏறி இருக்காங்க. 3வது தங்கழை சணல். அது வந்து பங்களாதேஷில் உயிர்நாடி. பங்களாதேஷ் நாட்டில் அதுதான் உயிர்நாடியாக இருக்குது. அது உற்பத்தியில் ஃபஸ்ட்டு வந்து மாநிலங்கள் பார்த்தா மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், பீகார் வருது. அடுத்தது வந்து அரபிக்கடல். ஓகேவா? அதில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். என்ன ஆராய்ச்சி பண்ணுறோம்? சுறா மீன்களை பற்றி ஆராய்ச்சி. சவுதியும் ஓமனும் சேர்ந்து பண்ணுது. ஓமன் நாட்டின் தலைநகர் தெரியுமா? ஓமன் நாட்டுடைய தலைநகர் இது. இப்போ கூட அங்கே வெள்ளம் வந்தது. மஸ்கட். சூப்பர். சலகா அங்கே இருந்து போகுது. அங்கதான் வெள்ளம். ஓமன், UAE அமீரகம் 2 நாட்டையும் இப்போ சமீபத்தில் வெள்ளம் தாக்கி. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் மற்றதான் சேர்த்து பாருங்க. ஓமன் நாட்டில் தலைநகர் என்ன, அங்கே என்ன ஆட்சி நடக்குது, மன்னர் ஆட்சி, அங்கே யாருப்பா மன்னர், அங்கே என்ன ஸ்பெஷல், எல்லாமே அங்கே ஃபுல்லாக வந்து எல்லாமே அங்கே எதுவுமே கிடையாது நாட்டில். ஒன்லி பாரியா கல்ச்சுரலி அட்மின் நாட்டு மாதிரி நாடு இருக்குது. தெரியுங்களா? UAE அதே மாதிரி தான். அங்கே எந்த விளைச்சலும் கிடையாது. எல்லாமே இம்போர்ட்ஸ் தான் அதிகம். அங்கே நாடுகளை பற்றி பாருங்க. ஒரு ஓமன் ஒரு நாடு வந்தால் உடனே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. கானான்னு ஒரு நாடு வருதா ஆராய்ச்சி பண்ணுங்க. ஜிம்பாபே வருதா ஆராய்ச்சி. நியூசிலாண்டா ஆராய்ச்சி பண்ணுங்க. கரெக்டா எழுதுங்கப்பா. தங்க இழை கோல்டன் ஃபைபர். சில்வர் ஃபைபர் தான் காட்டனா. அதே மாதிரி சில்வர் ரெவல்யூஷன் எதுக்கு? வெள்ளி புரட்சி எதுக்குமா? முட்டைக்கு. அதுவும் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிங்க. வெள்ளி புரட்சி முட்டைக்கா. எழுதியாச்சப்பா.
எஸ் சார். போலாமாமா? நீ தான் படிக்கிற, எழுதியாச்சா? போலாமா? போலாம் சார். அடுத்தது படிமா. இந்தியா முழுவதிலும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் மக்களை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு இணைக்கும் பாலம் நகரம். பாலம் நகரம் என அழைக்கப்படுவது குஜராத்துடைய சூரத். கரெக்டா? எஸ் சார். அது முதல்ல என்ன சொன்னாது? அங்க என்ன உருவாங்க, என்ன பண்றாங்க சொல்லுங்க? வைரம் இருக்கும் தொழிற்சாலை. முதல்ல வந்து என்ன பண்றாங்க? குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் நகரம் தான். சூரத் இதான் வந்து பாலங்கள் பால நகரம், பாலம் நகரங்கள். அது முதல்ல வந்து வைர நகரம் இருக்குது. அங்கதான் வந்து என்ன பண்றாங்க? சூரத்தை தான் வைரங்களை இது பண்றாங்க. இன்னொன்னு வைர நகரம், வைரத்தை பட்டை தீட்டுறாங்க. என்ன தொழில் அதிகமா? சிவகாசி மாதிரி என்ன தொழில் அதிகம்? குழந்தை தொழிலாளர்கள் ரொம்ப அதிகம். தொழிலாளர்கள் அதிகம். அடுத்த பயன்மா. ஆனந்தனா கோகோ கோலா இந்தியா அறக்கட்டளை தேசிய மகளிர் ஹாக்கி லீக் 2024க்கான ஹாக்கி இந்தியாவுடன் தனது முதல் கூட்டணியை உருவாக்கியுள்ளது. கொக்கோ கோலா ரொம்ப முக்கியமா இருக்குதா இன்னும்? ஓகேவா? கோலா இனிமேல் என்ன பண்றாங்க? இந்திய கூட்டணியில் மகளிர் ஹாக்கி உருவாக்குறாங்க. மகளிர் ஹாக்கியை மேம்பட வைக்கிறாங்க. மகளிர் ஹாக்கியை வந்து மேம்பட வைக்கிறாங்க. பரவாயில்ல, ஸ்பான்சர் பண்றாங்க. மகளிர் ஹாக்கி அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி தான். இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி தான். அடுத்தது படிமா. உலகெங்கிலும் உள்ள பில்லியன் கணக்கான மக்களுக்கு முக்கிய உணவாக அரிசி உள்ளது. முக்கிய உணவு அரிசி. அது யார் நுகர்றா? சைனா, இந்தியா தான் அதிக அளவு அரிசி நுகர்றாங்க. நுகரும் நாடுகள் ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் இந்தியா, மூணாவது இந்தோனேஷியா. ஃபர்ஸ்ட் வந்து சீனா தான். மக்கள் தொகை அதிகமான நாடுகள்லாம் அரிசி தான் நுகரப்படுகின்றது. ரெண்டாவது இந்தோனேஷியா. என்ன ஸ்பெஷல்? முஸ்லிம்களின் நகரம். தீவுகளின் கூட்டம். இன்னொன்று தீவுகளின் எந்த அமைப்பு ஏற்படுத்தாங்க? தலைவர்லாம் சேர்ந்து அணிசேரா குழு. மூணுமே நாம் வரும். ஓகேவா? இந்தோனேஷியானா இஸ்லாமியர் அதிகமாக வாழ்றாங்க. அதிகம் வாழும் நாடு. தீவுகளின் கூட்டம். அது இந்தோனேஷியா தான் தீவுகளின் கூட்டம். ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் அணிசேரா நாடுகளை உருவாக்கிய ஒரு நாடு. எழுதிக்கோங்கப்பா கரெக்டா. பாலம் நகரம், பாலங்கள் அதிகம் உள்ள நகரம் அது குஜராத் இருக்கக்கூடிய சூரத். அப்புறம் அங்கே வைரம் பட்டை தீட்டும் தொழில் நடைபெறுகின்றது. அதே மாதிரி இந்திய மகளிர் ஹாக்கியை மேம்படுத்துவதற்காக என்ன பண்ணணும்னா கொக்கோ கோலா, ஆனந்தனாலாம் கூட்டு சேர்ந்து மேம்படுத்துகிறாங்க. அடுத்தது அரிசி நுகரும் நாடுகள், கன்சப்ஷன். அதில் வந்து இந்தியா,
2வது இடத்துல இருக்குது. முதல் சீனா, 3வது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா பற்றி 3 விஷயங்கள் சொன்னேன். இப்போ கூட தலைநகர் அங்கே மாற்றினாங்க தெரியுமா? ஜகர்த்தாவா அந்த தலைநகர் என்னவா இருக்குது பிரதீப்பா? இஸ்லாமிய அதிகமாக வாழ்கிறாங்க, தீவுகளின் கூட்டம், ஆர்ச்சிபிரேட் சொல்லுவாங்க, தீவுகளின் கூட்டம். அப்புறம் நான் அலைடு மூவ்மெண்ட்டை ஃபவுண்டர் மெம்பர் இந்தோனேஷியா, எகிப்து, யுகோஸ்லோவேனியா, அதுக்கப்புறம் இந்தியா தான் வந்து ஃபவுண்டர் மெம்பர்ஸ். அது கரெக்டாக எழுதிக்கோங்க. நியூ கேபிட்டல் வந்து நுசாந்தரான்னு போட்டிருக்கு சார். வசாந்தரா மாற்றுறாங்க. ஜகர்த்தாலேருந்து வசாந்தராவுக்கு நீங்கள் அதுவும் பார்த்துக்கோங்க, நியூ கேபிட்டல்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு நாட்டை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே, நியூஸ்னு படிக்க ஆரம்பித்தாலே உங்களுடைய ஜிகே டெவலப் ஆகிடும். ரிலேட்டட் அதான் வந்து சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ் ரிலேட்டட் தான். ஒரு செய்தியை வந்து 100 செய்தியாக மாற்றும் தன்மை தான் சிவில் சர்வீஸுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் இருக்கும். படிக்கும்போது அதை பற்றி படிச்சுக்கணும். எழுதியாச்சா? பொறுமையாக எழுதுங்கப்பா. அக்பர் பாஷா பதில் சொல்றியா? டைப் பண்ணுறியா? கேட்க இவங்க சரியா இல்லையான்னு சொல்லுவாங்க பார்த்து. ஓகேவா? ரிவிஷன் பதில் சொல்றியா? ரைட். இந்த அக்பர் பாஷா கரெக்டா? நீ டைப் பண்ணு கேட்க. ஓகேவா அக்பர் பாஷா? ரிவிஷன் அப்போ கொஸ்டின் கேட்க. இல்லை வேற யாரு கூட சொல்லுங்க, புதுசாக சொல்லுங்க. எடுத்து போலாம் சார். ரிவிஷன் போலாமா? ரைட் சார். பதில் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் 1922ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு அரசமைப்பு தேவை யார் சொன்னா? இந்தியாவிற்கு அரசியலமைப்பு தேவைன்னு சொன்னவர் யார்? யாருப்பா? அக்பர். காந்தியா சார்? அவர்தான். தேவை என கூறியவர் காந்தி. அவர் தான் கூறினார். புரியுதா? வரைவு குழுவின் தலைவர் யாரா இருந்தாங்க? வரைவு குழு எத்தனை பேர் இடம்பெற்றாங்க? வரைவு குழுவில் இடம்பெற்றவர் யாரு? 7+1. தலைவர் யாரு? கண்ணம்மா என்ற விழிச்சொல் எந்த சித்தருக்கு தொடர்பானது? அழகணி சித்தர். கண்ணம்மா விழி வந்து அழகணி. அழகுனி சித்தர் அவருக்கு தொடர்பானது. ஓகேவா? கொங்கு மண்டலம்னா இது கோவை. கொங்கு மண்டலம்னா இப்ப கோவை. அரசியலமைப்பு நிர்ணயித்த இடைக்கால தலைவர் யாரு? சச்சிதானந்த சின்ஹா.
அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இடைக்கால தலைவர். சச்சின் ஆனந்த் சின்ஹா. B.R. ராவ் யாரு? மைக்கெல்லாம் மைட் பண்ணிக்க முடியுமா? B.R. ராவ் யாரு? மாதிரி வரைவை தயாரித்தவர். அரசியலமைப்பின் மாதிரி வரைவை தயாரித்தவர். சவுண்ட் யாது? சவுண்ட் யாதுமா? எழுதிக்கோங்கம்மா. ஐஷா சித்திகா. உங்களால் ஆனந்த பண்டிகை போது எல்லா பாயிண்டும் முக்கியம்பா. B.R. ராவ் அரசியலமைப்பின் மாதிரி வரைவை தயாரிப்பவர். சட்ட வரைவு குழுக்கு ஆலோசகராகவும் இருப்பார். ஆலோசனை ரெண்டுமே இருந்தார். சார்ஜ் போட சொல்லிச்சு யாராவது வெளி கதை சச்சின் ஆனந்த் சின்ஹா தான் அரசியல் சபை இடைக்கால தலைவர். நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். அதுவும் நான் வச்சுக்கோ. ஒவ்வொரு கிளாஸ் எடுத்து பாருங்க, எவ்வளவோ இன்ஃபர்மேட்டிவ் சொல்றோம். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தான் டாப் ரேங்க் வருவீங்க. போலாமாப்பா? போலாம் சார். கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா? தமிழகத்தில் 1021 நீல் உருவ சிலை சத்தியாகிர போராட்டில் கலந்து கொண்ட பெண்மணி தியாகி யாருக்கா தெரியுமா? யாருன்னா நீல் சிலை அகற்றம். நீல் சிலை அகற்றம்பா. அதுல வந்து கலந்து கொண்டவங்க யாரு? பத்மாசாணி அம்மையார். யாருக்குமே தெரியாது, புரியுதா? இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கரெக்டான கொஸ்டினா வரது வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க நீங்க. அப்புறம் எந்த விடுதலை போராட்டத்தில் பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் கலந்து கொண்டாள்? யாருன்னு தெரியுமா? மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் செல்வி துர்காபாய். செல்வி துர்காபாய் தான் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர், எழுதிக்கோங்க. உங்களை பற்றிலாம் படிங்க. நமக்கு தெரிஞ்சது
முத்துலட்சுமி ரெட்டியார் பற்றி நமக்கு தெரியும், முதல் டாக்டர், முதல் எம்எல்ஏ. இப்போ அவங்கள பற்றி தெரியும் போது இதையும் படிக்கணும் நம்ம. அதான் முதல் டாக்டர், மருத்துவர். ரெண்டாவது முதல் எம்எல்ஏ அவங்க தான், சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் தேவதாசில ஒழிச்சாங்க, அவ்வை இல்லம் எல்லாமே தெரியும். இவங்கள பத்தியும் இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவரா இருந்தாங்க சார். ஆமா, பத்மாசாணி அம்மையாரும் தெரிஞ்சுக்கணும், செல்வி துர்காபாயும் தெரிஞ்சுக்கணும். அஞ்சலை அம்மாளை பத்தி படிப்போம், அவங்கள காட்டி இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீல் சிலை அகற்று போராட்டம், அதை யார் முன்னணி பண்ணான்னு தெரியுமா? ஒரு லீடர் பேர் தெரியுமா? நீல் சிலை அகற்ற போராட்டத்துக்கு முன்னணி வகுத்தவர் யாரு? யார் பெரிய இது 100 முறை நடத்திருக்கணும், யாரு? அவ்வளவுதான். ஜேம்ஸ் நீல் தாங்க சார். அவங்க சிலையே வந்து அகற்றுறோம், அதுக்கு ஒரு லீடர், தமிழ்நாட்டு லீடர் வந்து முன்னணி இருப்பார். அவரு கூட அந்த ராஜாஜி சுயராஜ் கட்சி இருந்தார் அவர். சூப்பர், போட்டு பாருங்க யார் லீடர்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீல் சிலை அகற்றத்தின் போது அதுக்கு தலைமை தாங்கி யாருன்னு பாருங்க. முக்கியமா யாரு? சோமையா ராஜ். சோமையா. என்ன சார் பேரு? சோமையா. அதான் வந்து அதுக்கு வந்து முக்கியமா வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கி அந்த நீல் சிலை அகற்றியவர் சோமையா. தெரிஞ்சுக்கணும், தலைமை தாங்கியவர் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது. அந்த மாதிரி ரிலேட்டடா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? உப்பு சத்தியாகிரகம், ராஜாஜி. தமிழ்நாட்டுல எங்க எங்க போகுது உப்பு சத்தியாகிரகம்? தமிழ்நாட்டுல ராஜாஜி, திருச்சி டு வேதாரண்யம். எந்த ஆண்டுன்னு தெரியுமா? 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு அங்கம் தான் உப்பு சத்தியாகிரகம். புரியுதா இல்லையா? அப்ப அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க ரிலேட் பண்ணி படிச்சாலே உங்களை விட அறிவாளி யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு கொஸ்டின் ரிலேட் பண்ணணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க பார்க்கணும், எது ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்லி. தெரியுங்களா? போலாமா? வேற எழுதாம இருக்கீங்களா? கொஸ்டின் டிஸ்கஷன் என்பது இதுல வந்து முத்தாய்ப்பா இருப்பது தெரியுங்களா? அதுதான் நீங்க நிறைய கத்துக்கணும். கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது. அதான் வந்து முத்தாய்ப்பா உங்க அறிவுக்கான, உங்க வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கக்கூடியது. அதை கரெக்டா பார்த்தா என்ன பண்ண நம்மளால நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்களா? சூப்பர். பாரதியார் சார். இந்தியா.
உட்படாததுன்னு கேட்டிருக்காங்க சார். ஏ வருமா சார்? ஏ வருமா சார்? ஒரு நாத்திக் இருப்பாரு. எஸ் சார். எஸ் சார்.
சார் ஒரு 135 133 அந்த ரேஞ்ச்ல இருக்கு சார். டேப் டெஸ்ட் போறேன்ல சார் அங்க சார். டேப்ல டெஸ்ட் போறேன்னு சொன்னேன்ல சார் அந்த 170 அந்த ரேஞ்ச்ல வாங்குறாங்க சார். ஓகே சார். சார் 5 மணி நேரம்லாம் பத்த மாட்டேங்குது சார். ரெண்டு சார். ஆமா சார். இதுல இருந்து நீங்க நடத்தினதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க சார் டேப்ல. போலாம் சார். புரியுது சார்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எஸ் சார். சார் இந்த வாரம் சண்டே 10th ஃபுல்லா டெஸ்ட் வைக்க முடியுமாங்க சார்? ஓகேங்க சார்.
போலாம் சார்.
பார்லிமெண்டா சார்? சுப்ரீம் கோர்ட் சார். சுப்ரீம் கோர்ட் சார். உச்சநீதிமன்றம். எது சார்? பார்க்கல சார். சார் பார்த்தேன் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார், பார்க்குறேன் சார். இல்லை சார், நிறைய மெசேஜஸ் வரனால தெரியாம ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். இல்லை சார், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் சொல்றேன். நான் தான் சார் கவனிக்காம விட்டுட்டேன். ஆமா சார். ஓகே சார், நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். காத்த வகுத்தலும் இறைமாற்று.
புரியுது. குடுத்துருக்காங்க சார். அப்படிலாம் இல்ல சார். 10 மணிக்கு மேல தூங்கிடுவாங்க சார். எந்த ஊரு சார்? இன்னசென்ட் பீப்புள் சார். இப்பலாம் அப்படி இல்ல சார். இப்பலாம் மாறிடுச்சு சார்.